ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு பாரதி பாடசாலை. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா 5 இயர் பிளான் 5ஆம் திட்டங்களில் ப்ரீவியஸ் இயரில் என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க அதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்க்குறது முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் இப்போ தான் புதுசாக நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனல் அப்லோட் பண்ணி சொல்லுங்கள் நோட்டிஃபிகேஷன் வரும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயரில் ஹிஸ்ட்ரியில் என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க, அதாவது சிந்து சமணி நாகரிகம், குப்தர்கள், டெல்லி சுல்தான்கள், முகலாயர்கள், மராத்தியர்கள், விஜயநகர பாமணி பேரரசில் அந்த டாப்பிக்கில் ப்ரீவியஸ் இயர் என்ன கொஸ்டின் கேட்க செப்பரேட்டாக போட்டிருக்கோம். அதை பார்க்காதவங்க பார்த்துட்டு வாங்க. ஃபஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். 11ஆம் ஐந்தாண்டு திட்ட காலத்தின் மொத்த செலவீடு என்னென்னு கேட்டிருக்காங்க. 36,44,718 கோடி. நேரு மகளநோபிஸ் திட்ட மாதிரியை எந்த திட்டத்தில் புகுத்தினார் சொல்லியிருக்காங்க. 2ஆம் திட்டம். நேரு மகளநோபிஸ் திட்ட மாதிரியை எந்த திட்டத்தில் புகுத்தினார்? 2ஆம் திட்டம். முதல் திட்டத்துக்கு ஹெரார் டம்மர் மாதிரி, 3ஆம் திட்டத்தை காட்கில் திட்டம்னு சொல்லுவாங்க. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். 2வது ஐந்தாண்டு திட்டத்தை வடிவமைத்தவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. மகளநோபிஸ். முதல் திட்டம் ஹெரார் டம்மர், 2வது திட்டம் மகளநோபிஸ். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். இவற்றில் ஒரு திட்ட மாதிரி புதிய காந்திய முன்னேற்ற அணுகுமுறை கொண்டது. ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி, புராத் மாதிரி. இவற்றில் ஒரு திட்ட மாதிரி புதிய காந்திய முன்னேற்ற அணுகுமுறை கொண்டதுன்னு சொல்லியிருக்காங்க. ஆன்சர் வந்து புரா மாதிரி. பின் வருபனவற்றுள் யார் ஐந்தாண்டு திட்டங்களை இறுதியாக அங்கீகாரம் செய்பவர்னு சொல்லியிருக்காங்க. தேசிய வளர்ச்சி குழு. பின் வருபனவற்றுள் யார் ஐந்தாண்டு திட்டங்களை இறுதியாக அங்கீகரிக்க முடியும் சொல்லியிருக்காங்க. தேசிய வளர்ச்சி குழு. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். சர்வதேச இயற்கை பேரிடர் குறைத்தலுக்கான 10ஆண்டு திட்டம் அறிவிக்கப்பட்ட ஆண்டு டேஷ் ஆகும் சொல்லியிருக்காங்க. 1990 to 2000. முதல் 3 ஐந்தாண்டு திட்டங்களில் எவற்றின் ஒன்றை நிறுவுவது என பேசப்பட்டன. சமதர்ம சமுதாயத்தை நிறுவுவது. முதல் 3 ஐந்தாண்டு திட்டங்களில் எவற்றின் ஒன்றை நிறுவுவது என பேசப்பட்டன. சமதர்ம சமுதாயத்தை நிறுவுவது. பன்னிரெண்டாவது ஐந்தாண்டு திட்டத்தின் காலம் என்னன்னு கேட்டிருக்காங்க. 2012 to 2017 தான் 12வது திட்டத்தோட காலம். 12வது ஐந்தாண்டு திட்டத்தில் எந்த துறைக்கு அதிக தொகை ஒதுக்கப்பட்டதுன்னு சொல்லியிருக்காங்க. ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி, சமூகத்துறை. 12வது ஐந்தாண்டு திட்டத்தில் எந்த துறைக்கு அதிக தொகை ஒதுக்கப்பட்டது? சமூகத்துறை. இந்தியாவில் ஒவ்வொரு ஆண்டும் 11வது ஐந்தாண்டு திட்டத்தின் பல்வேறு நோக்கங்களில் ஒன்று கீழே கொடுக்கப்பட்டுள்ளது, அதனை தேர்ந்தெடுக்கவும் சரியாக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தொடக்க கல்வியில் இடைநிற்றலை குறைத்தல். 11வது ஐந்தாண்டு திட்டத்தின் பல்வேறு நோக்கங்களில் ஒன்று கீழே கொடுக்கப்பட்டுள்ளது, அதனை தேர்ந்தெடுக்கவும் சரியாகன்னு சொல்லியிருக்காங்க. தொடக்க கல்வியில் இடைநிற்றலை குறைத்தல். 1966 1969 ஆண்டுகளுக்கு ஆண்டு திட்டங்களுக்கு பின் நடைமுறைப்படுத்தப்பட்ட ஐந்தாண்டு திட்டம் எதுன்னு கேட்டிருக்காங்க. 4ஆம் ஐந்தாண்டு திட்டம். 1966 முதல் 69 ஆண்டுகளுக்கு பின் நடைமுறைப்படுத்தப்பட்ட ஐந்தாண்டு திட்டம் எதுன்னு கேட்டிருக்காங்க. 4ஆம் ஐந்தாண்டு திட்டம். 12வது ஐந்தாண்டு திட்டத்தின் குறிக்கோள் துரித, நீடித்து, நிலைத்த மற்றும் அதிக உள்ளடக்கிய வளர்ச்சி. 12வது ஐந்தாண்டு திட்டத்தின் குறிக்கோள் என்னன்னு பார்த்தீங்கன்னா துரித, நீடித்து, நிலைத்த மற்றும் அதிக உள்ளடக்கிய வளர்ச்சி. 2ஆம் ஐந்தாண்டு திட்டத்தில் கடைபிடிக்கப்பட்ட யுக்தி முறை யாரால் உருவாக்கப்பட்டது? பி.சி. மகளநோபிஸ். இந்தியாவில் திட்ட விடுமுறை காலம் என்று குறிப்பிடப்பட்ட காலத்தை கண்டுபிடிக்க. 1966 முதல் 1969 வரை.
10ஆம் ஐந்தாண்டு திட்டத்தில் சிறு தொழில் நிறுவனங்களின் நிதி அளவு என்ன? 50 கோடி. மனிதனின் வாழ்க்கைத் தரத்தை மேம்படுத்துவது எந்த ஐந்தாண்டு திட்டத்தின் நோக்கமாகும்? 8வது ஐந்தாண்டு திட்டம். திட்டமிடலும் ஏழைகளும். பி.எஸ். மகலனோபிஸ், பி.எஸ். மின்ஹால். இரண்டாம் ஐந்தாண்டு திட்டம். பி.சி. மகலனோபிஸ். 1991ஆம் ஆண்டு புதிய பொருளாதார கொள்கை. பி.வி. நரசிம்மராவ். ஜனநாயக சமத்துவம். ஜவஹர்லால் நேரு. அதாவது பார்த்திங்கன்னா திட்டமிடலும் ஏழைகளும் பார்த்திங்கன்னா பி.என். மின்ஹால். ஜனநாயக சமத்துவம் பார்த்திங்கன்னா ஜவஹர்லால் நேரு. இரண்டாம் ஐந்தாண்டு திட்டம் பார்த்திங்கன்னா பி.சி. மகலனோபிஸ். 1991ஆம் ஆண்டு புதிய பொருளாதார கொள்கை பார்த்திங்கன்னா பி.வி. நரசிம்மராவ். ஐந்தாண்டு திட்டங்களை ஆராயும் நிறுவனம் எதுன்னு கேட்டிருக்காங்க. பிளானிங் கமிஷன். திட்ட ஆணையம். ஐந்தாண்டு திட்டங்களை ஆராயும் நிறுவனம் திட்ட ஆணையம். 11வது ஐந்தாண்டு திட்ட காலத்தில் இந்தியாவின் உள்நாட்டு உற்பத்தி பெருகிய சதவீதம் 7.9%. 12வது திட்டத்தின் கட்டமைப்பு மற்றும் நிதியியல் முறை எதுன்னு கேட்டிருக்காங்க. மேக்ரோ பொருளாதாரம். மேக்ரோ எக்கனாமி. முத்ரா வங்கியுடன் தொடர்புடையது மைக்ரோ ஃபினான்ஸ். நுண்நிதி. முதலாம் ஐந்தாண்டு திட்டம் வேளாண்மை சார்ந்தது. இரண்டாம் ஐந்தாண்டு திட்டம் விரைவான தொழில்மயமாக்கல். ஐந்தாம் ஐந்தாண்டு திட்டம் வறுமை ஒழிப்பு. 10ஆம் ஐந்தாண்டு திட்டம் சமத்துவம் மற்றும் சமூக நீதி. இந்தியாவின் எந்த ஐந்தாண்டு திட்டம் சமூக நீதி மற்றும் சமநிலையுடன் கூடிய வளர்ச்சி என்பதை தன்னுடைய அடிப்படை நோக்கமாக கொண்டிருந்தது? 9வது ஐந்தாண்டு திட்டம். முதலாவது ஐந்தாண்டு திட்டம் டேஷுக்கு அதிக முக்கியத்துவம் அளித்தது? முதலாவது ஐந்தாண்டு திட்டம் விவசாயத்துக்கு அதிக முக்கியத்துவம் அளித்தது. அக்ரிகல்ச்சர். எந்த ஐந்தாண்டு திட்ட காலத்தில் தேசிய முன்னேற்ற சபை ஆரம்பிக்கப்பட்டது? முதல் ஐந்தாண்டு திட்டம். பதினோராவது ஐந்தாண்டு திட்டத்தில் பெண் மற்றும் குழந்தைகளின் விகிதாச்சாரம் 0 முதல் 6 வயது வரை உள்ள குழந்தைகளின் எண்ணிக்கை 935ஆக 2011-12ஆம் ஆண்டிலும் 950ஆக 2016-17இல் உயர்ந்தது. அரசின் திட்டங்கள் குறைந்தபட்சம் 33% நேரடியாகவோ மறைமுகமாகவோ பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு போய் சேர்வதை உறுதி செய்வது. மேலே கொடுக்கப்பட்டுள்ள கூற்றில் எது சரியானது? இரண்டு கூற்றுமே சரியானதான். பெண் மற்றும் குழந்தைகளின் விகிதாச்சாரம் 0 முதல் 6 வயது வரை உள்ள குழந்தைகளின் எண்ணிக்கை 935ஆக 2012-12ஆம் ஆண்டிலும் 950ஆக 2016-17ஆம் ஆண்டிலும் உயர்ந்தது. இதுவும் சரியானது தான். அரசின் திட்டங்கள் குறைந்தபட்சம் 33% நேரடியாகவோ மறைமுகமாகவோ பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு போய் சேர்வதை உறுதி செய்கிறது. இதுவும் சரியானது. போத் ஏ அண்ட் பி சரி. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். முதலாம் ஐந்தாண்டு திட்டம் வேளாண்மை. இரண்டாம் ஐந்தாண்டு திட்டம் விரைவான தொழில்மயமாக்கல். ஐந்தாம் ஐந்தாண்டு திட்டம் வறுமையை ஒழித்தல். 10ஆம் ஐந்தாண்டு திட்டம் சமத்துவம் மற்றும் சமூக நீதி. ஐந்தாண்டு திட்ட காலத்தில் ஓராண்டு திட்டங்களை நடைமுறைப்படுத்தப்பட்ட ஆண்டு எதுன்னு கேட்டிருக்காங்க. 1969 முதல் 1966 முதல் 1969 வரை.
ஐந்தாண்டு திட்ட காலங்களில் ஓராண்டு திட்டங்களை நடைமுறைப்படுத்தப்பட்ட ஆண்டு எதுன்னு கேட்டிருக்காங்க. 1966 முதல் 1969 வரை. இந்தியாவில் 20 அம்ச திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு எதுன்னு கேட்டிருக்காங்க. ஜூலை 1975. இந்தியாவில் 20 அம்ச திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு ஜூலை 1975. 9வது ஐந்தாண்டு திட்டத்தின் காலம் எதுன்னு கேட்டிருக்காங்க. 1997 முதல் 2002 வரை. உணவுக்கு வேலை வழங்கும் திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டது 5ஆம் ஐந்தாண்டு திட்ட காலத்தில். உணவுக்கு வேலை வழங்கும் திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டது 5ஆம் ஐந்தாண்டு திட்டம். இந்தியாவின் 7வது ஐந்தாண்டு திட்ட காலம் எதுன்னு கேட்டிருக்காங்க. 1985 முதல் 1990 வரை. எந்த ஐந்தாண்டு திட்டம் வளர்ச்சி போக்கோடு கூடிய சமுதாய நீதி மற்றும் சமத்துவத்தை மையமாக கொண்டு உருவாக்கப்பட்டதுன்னு கேட்டிருக்காங்க. 9வது ஐந்தாண்டு திட்டம். எந்த ஐந்தாண்டு திட்டம் வளர்ச்சியோடு கூடிய சமுதாய நீதி மற்றும் சமத்துவத்தை மையமாக கொண்டு உருவாக்கப்பட்டதுன்னு கேட்டிருக்காங்க. 9வது ஐந்தாண்டு திட்டம். சர்வ சிக்ஷா அபியான் டேஷ் காலத்தில் நிறுவப்பட்டது. 9வது ஐந்தாண்டு திட்டம். சர்வ சிக்ஷா அபியான் 9வது ஐந்தாண்டு திட்ட காலத்தில் நிறுவப்பட்டது. ஒன்பதாவது ஐந்தாண்டு திட்டத்தின் போது டேஷ் மில்லியன் மக்கள் வேலையின்மையின்றி இருந்தனர். 106 மில்லியன் மக்கள். 9வது ஐந்தாண்டு திட்டத்தின் போது 106 மில்லியன் மக்கள் வேலையின்மையின்றி இருந்தனர். நேரு மகலனோபிஸ் வளர்ச்சி மாதிரியை எந்த ஐந்தாண்டு திட்ட காலத்தில் அறிமுகப்படுத்தப்பட்டது? 2ஆம் ஐந்தாண்டு திட்டம். 1ஆம் ஐந்தாண்டு திட்டம் வந்து ஹெராடோம்பர் மாதிரி, 3ஆம் ஐந்தாண்டு திட்டம் வந்து காட்கி திட்டம் சொல்லுவாங்க. 2ஆம் ஐந்தாண்டு திட்டம் நேரு மகலனோபிஸ் மாதிரின்னு சொல்லுவாங்க. 12ஆம் ஐந்தாண்டு திட்டத்தின் வளர்ச்சி வீதம் என்னன்னு கேட்டிருக்காங்க. 8%. இந்தியாவின் 11வது பிரதம மந்திரியாக இருந்தவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. தேவகவுடா. இரண்டாவது ஐந்தாண்டு திட்டத்தை உருவாக்குவதில் முக்கிய பங்காற்றிய பொருளாதார மேதை பெயரை குறிப்பிடுக. PC மகலனோபிஸ். பத்தாவது ஐந்தாண்டு திட்ட காலம் கேட்டிருக்காங்க. 2002 முதல் 2007 வரை. பதினோராவது ஐந்தாண்டு சுகாதார திட்டத்தின் முக்கிய தொலைநோக்கு பார்வை என்பது அனைத்து மக்களின் சுகாதாரம். 11வது ஐந்தாண்டு சுகாதார திட்டத்தின் முக்கிய தொலைநோக்கு பார்வை என்பது அனைத்து மக்களின் சுகாதாரம். கீழ் வருவனவற்றில் ஒன்று 9வது ஐந்தாண்டு திட்டத்தின் கீழ் குறைந்தபட்ச அடிப்படை பணிகள் திட்டத்தில் இடம்பெறவில்லை. தற்சார்பை அடைவதற்கான முயற்சிகளை வலிமைப்படுத்துதல். கீழ் வருவனவற்றில் ஒன்று 9வது ஐந்தாண்டு திட்டத்தின் கீழ் குறைந்தபட்ச அடிப்படை பணிகள் திட்டத்தில் இடம்பெறவில்லைன்னு சொல்லியிருக்காங்க. தற்சார்பை அடைவதற்கான முயற்சிகளை வலிமைப்படுத்துதல். இந்தியாவில் வறுமை ஒழிப்பினை ஓர் வெளிப்படையான நோக்கமாக கொண்ட பொருளாதார திட்டம் எதுன்னு கேட்டிருக்காங்க. 5வது ஐந்தாண்டு திட்டம். ஒன்பதாவது திட்டம் 1997 முதல் 2002 வரை. 10வது திட்டம் 2002 முதல் 2007 வரை. 11வது திட்டம் 2007 முதல் 2012 வரை. 12வது திட்டம் 2012 முதல் 2017 வரை. 10வது ஐந்தாண்டு திட்டம் 2002 முதல் 7 வரை முன்னுரிமை வழங்கப்பட்டது வறுமை மற்றும் மக்கள் தொகை வளர்ச்சியை குறைத்தல். 10வது ஐந்தாண்டு திட்டம் முன்னுரிமை வழங்கப்பட்டது வறுமை மற்றும் மக்கள் தொகை வளர்ச்சியை குறைத்தல். இந்தியாவில் 3 ஆண்டுகள் ஆண்டு திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்ட காலம்
1966 முதல் 1969 வரை. இந்த கொஸ்டின் ரிப்பீட்டட் கொஸ்டின், 4வது தடவை கேட்டாங்க. இதோட இந்தியாவில் எந்த 5ஆண்டு திட்டத்திற்கு பிறகு திட்ட விடுமுறை அளிக்கப்பட்டது? 3ஆம் 5ஆண்டு திட்டம். இந்தியாவின் கீழ்கண்ட கூற்றுகளில் சரியானதை தேர்ந்தெடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இந்தியாவின் 11வது 5ஆண்டு திட்டத்தை பற்றிய பின்வரும் கூற்றுகளில் எது சரியானதுன்னு கேட்டிருக்காங்க. இந்த திட்டத்தின் முக்கிய கவனம் விரைவான மற்றும் உள்ளடக்கிய வளர்ச்சியை நோக்கியதாக இருந்தது. அதாவது பார்த்தீங்கன்னா, இந்த திட்டத்தின் முக்கிய கவனம் விரைவான மற்றும் உள்ளடக்கிய வளர்ச்சியை நோக்கியதாக இருந்தது. இது சரியான கூற்று. வளர்ச்சியின் பலன்கள் அனைத்து தரப்பு மக்களையும் சென்றடைய வேண்டும் என்பதை இந்த திட்டம் வலியுறுத்துகின்றது. இதுவும் சரியானது தான். நாட்டின் கிழக்கு பகுதிகளில் அரிசி உற்பத்தி அதிகரித்தது. இது தவறான கூற்று. 1 மற்றும் 2 சரியானது. முதல் 5ஆண்டு திட்டம் அகதிகள், உணவு பற்றாக்குறை மற்றும் பணவீக்க சிக்கல்கள். 2வது 5ஆண்டு திட்டம் பொருளாதார நிலைத்தன்மை. 3வது 5ஆண்டு திட்டம் நிலைத்தன்மையுடன் கூடிய வளர்ச்சி. 4வது 5ஆண்டு திட்டம் சுய உருவாக்க பொருளாதாரம். எந்த 5ஆண்டு திட்டம் சமூக நீதி மற்றும் சமத்துவத்துடன் கூடிய வளர்ச்சியை நோக்கமாக கொண்டுள்ளது? 9வது 5ஆண்டு திட்டம். முதல் 5ஆண்டு திட்டம் வேளாண்மை. 2வது 5ஆண்டு திட்டம் வறுமை. 2வது 5ஆண்டு திட்டம் தொழில்மயமாக்கல். முதல் 5ஆண்டு திட்டம் வேளாண்மை. 2வது 5ஆண்டு திட்டம் தொழில்மயமாக்கல். 5வது 5ஆண்டு திட்டம் வறுமை ஒழிப்பு. 6வது 5ஆண்டு திட்டம் தன்னிறைவு. இந்தியாவில் 5ஆண்டு திட்டங்கள் வாயிலாக பொருளாதார திட்டமிடலை மேற்கொள்ளும் முறை எங்கிருந்து தருவிக்கப்பட்டது? முந்தைய சோவியத் ரஷ்யா, USSR. எதனால் சில செலவுகளை திட்டம் சாரா வருவாய் செலவுகள் என அழைக்கின்றோம்? 5ஆண்டு திட்டத்தில் வராத செலவுகள். ஏழாவது 5ஆண்டு திட்டம் வெற்றி பெற்றது. முதன்முறையாக பொதுத்துறைக்கு மேலாக தனியார் துறைக்கு முன்னுரிமை வழங்கப்பட்டது. A மற்றும் R இரண்டும் சரி. மேலும் R என்பது Aவிற்கான சரியான விளக்கமாகும். முதல் 5ஆண்டு திட்டம் எந்த திட்ட மாதிரியை அடிப்படையாக கொண்டது? ஹெராடோமர் மாதிரி. முதல் 5ஆண்டு திட்டம் பார்த்தீங்கன்னா ஹெராடோமர் மாதிரி. 2வது 5ஆண்டு திட்டம் மெகலனோபிஸ் மாதிரி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். எல்லா கொஸ்டின் பார்த்தாச்சு. இதே மாதிரி நம்ம ஹிஸ்ட்ரிக்கு ப்ரீவியஸ் இயரில் கொஸ்டின் என்ன போட்டிருக்கோம். இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோவில் இந்திய பொருளாதாரத்தின் இயல்புகள் என்ற டாப்பிக்கில் ப்ரீவியஸ் இயரில் என்ன கொஸ்டின் கேட்டுருக்கோம் அதை மொத்தம் இந்த ஒரு வீடியோவில் போட்டிருக்கோம். இந்த வீடியோவில் 5 இயர் பிளான் பற்றி போட்டிருக்கோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ இந்த கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் பண்ணுங்கள். இது போன்ற பல வீடியோக்கள் உங்களுக்கு வேணும்னா நம்ம பாரதி பாடசாலை சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.